கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே மீனச்சல் பகுதியை சேர்ந்தவர் பேபி குமார். இவர் தனது குடும்பத்துடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் வீட்டின் பின்புற கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பேபி குமாரின் மகள் கீது கழுத்தில் கிடந்த 4 அரை சவரன் தங்க சங்கிலி மற்றும் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த 3 மாத குழந்தையின் கையில் இருந்த அரை சவரன் தங்க பிரேஸ்லெட் ஆகியவற்றை திருடிக்கொண்டு அந்த நபர் தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்து களியக்காவிளை போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். குமரி மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மார்த்தாண்டம் உட்கோட்ட துணை சூப்பிரண்டு நல்லசிவம் மற்றும் களியக்காவிளை ஆய்வாளர் பரமேஸ்வரன் மற்றும் துணை ஆய்வாளர் மகேந்த் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தை சுற்றியுள்ள CCTV காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களை ஆய்வு செய்து கைது செய்து திருடப்பட்ட நகைகளை மீட்ட களியக்காவிளை போலீஸ் குழுவினரை போலீஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டினர்.